அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மற்றும் மிட் கேப்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் இன்ட்ராடேயில் எப்படிலாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோ ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். வாங்க, நாளைய தினம் மார்க்கெட் நெஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படி இருக்கும், அதோட ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துச்சு. சரிங்களா, அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்லாம் ஃப்ளாட்டாகவே இருந்தாலும் கூட, ஆனால் நம்ம மார்க்கெட் 100 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த 100 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆனிச்சு. சரிங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாவே தான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா நாளைய தினம் 20,851 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 20,960 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் இன்னையோட டேவோட ஹையும் லோவும் நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 21,000ங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நெஃப்டிக்கு. அடுத்தது 21,100 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஃபிப்னாசி லெவல் ஸ்ட்ராங்கான இந்த இடத்த 21,000 மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,500 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத ஃபிப்னாசி லெவல் இண்டிமேட் பண்ணுது. சப்போர்ட் 1 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் 2 20,731 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 20,521 வரைக்கும் போவதற்கான சான்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளோட ட்ரெண்டும் வருது. அந்த இடத்த மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணலாம், 20,500 மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது நண்பர்களே. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நெஃப்டியில் 21,000 ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா இருக்குது. 20,900 புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, 21,000 கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் நாளையோட எக்ஸ்பிரி 20,900லையும் 21,000லையும் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாலும் அதிகபட்சம் ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட் தான் ஏறும் அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. ஓஐ டேட்டா அப்படி தான் பில்ட் ஆகிருக்கு. ஓகே, அது கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி இன்னையோட எக்ஸ்பிரிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆனது பாசிட்டிவில் ஓப்பன் ஆனாலும் அகைன் பார்த்திங்கன்னா அதை அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிடுச்சு. சரிங்களா, 200 பாயிண்ட் கேப்பப் ஆகியிருந்தாலும் அதை அப்படியே எரேஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. இன்னையோட ஹை தான் பார்த்திங்கன்னா நாளையோட ரெசிஸ்டன்ஸு 47,225 அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 47,500 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 47,900லேருந்து 48,000ங்கிறது தான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 46,649 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 45,484 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 44,938 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது இன்றைக்கியான எக்ஸ்பிரி முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா பெருசாக வேலிட் இருக்காது. நாளைய தினம் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஃபின் நிஃப்டியும் இன்றைக்கி ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆனிச்சு அப்படிங்கிறதையும், நாளைக்கு இன்னையோட டே ஹை தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்திங்கன்னா நேற்றையோட ஹையும் இன்றைக்கியோட ஹையும் ஈக்குவலாக இருக்குது. 21,155 அப்படிங்கிறது நான் நேற்றைய தினமே சொல்லியிருந்தேன். நேற்றையோட ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். 21,155 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கும் ஆக்ட் ஆகிருக்கு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,200ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. 21,300 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே ஓஐ டேட்டா பேஸ் பண்ணி தான் நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். மார்க்கெட் புது இடத்துல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா வச்சு தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஃபிப்னாசி லெவலை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா, நாளைக்கான சப்போர்ட் 21,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 20,935 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்திங்களா,
அதுதான் தேர்ட் சப்போர்ட் நண்பர்களே. வெறும் குர்ஷியலாக இருக்குது. மார்க்கெட் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு, இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக நல்ல ஏற்றம். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 1000 புள்ளிகள் ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு கண்டினியூஸாக ஒரு 3500 4000 புள்ளிகள் ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டியும் வந்து ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 புள்ளிகள் ஏறி இருக்குது. எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா, கண்டினியூஸ் ஏற்றத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த ரிலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகும். இல்லை கீழே வந்துருச்சு அப்படின்னா கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாரி ஃபின் நிஃப்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த பேட்டர்னை வந்து எந்த பக்கம் உடைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஃபின் நிஃப்டிக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி 21500 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. ஏன் அது பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்களா? இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து ஃபின் நிஃப்டி உடைச்சிது அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் வருவதற்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் இண்டிமேட் பண்ணுது நண்பர்களே. இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலை வந்து இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக வச்சுருக்கு பார்த்தீங்களா? இந்த பேட்டர்னை வந்து மார்க்கெட் உடைக்கணும். இந்த பேட்டர்னை வந்து மார்க்கெட் உடைச்சிது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வருவதற்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதை நாளைக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,000 ஒரு 500 புள்ளிகள் பேங்க் ஃபின் நிஃப்டி ஏறுவதற்கான சான்சஸ் இருக்குது. இமிடியேட்டாக 21,100 ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து எவ்ரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனாலும் 21,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 21,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் பில்ட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே, நாளைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட மார்க்கெட் ஹவரில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டாவை பற்றின தகவல்கள், மார்க்கெட்டோட மொமெண்டம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தோட ஹை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. இப்போ 9,988, அதை விட்டால் 10,000 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்த டார்கெட் வந்து நம்ம எடுக்க முடியும் நண்பர்களே. சப்போர்ட் வந்து 9,893 9,000 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் 9,798 800 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 9,723 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சப்போர்ட். இப்போதைக்கு இதை பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மிட் கேப் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலை வந்து உடைக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபர்தராக போய் உடைச்சிது அப்படின்னா அகைன் இன்னொரு 500,000 புள்ளிகள் வந்து மிட் கேப் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. அதோட ஓஐ டேட்டாவும் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிட் கேப் பாருங்கள், 9,900 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. 9,950 10,000 மட்டும் மிட் கேப் வந்து உடச்சிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ஃபர்தராக ஒரு 100 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ரேலியுமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கால் சைடு வந்து ஓஐ டேட்டா கிடையாது. உடச்சிடுச்சுன்னா 20,000க்கு மேலே ஒரு நல்ல ஒரு ரேலி வரும் அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது நண்பர்களே. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. வர இருக்கிற நாட்களில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு பேப்பர் பேனாக இருந்துச்சுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மொபைலில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாத்தையுமே வந்து பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து சூப்பராகவே ட்ரேட் பண்ண முடியுது. அதில் 10 lakh உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேடில் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தராக வந்து ரியல் ட்ரேட் பார்க்க தான் யோசிச்சு பார்க்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து
பேப்பர் ட்ரேட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இதுதான் மிட் கேப்புக்கான ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.